Decode, the world unfiltered. They have no money. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய அமெரிக்க ஈரான் இடையிலான போர் தற்போது வேறொரு பரிமாணத்தில் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏவுகணைகளுடைய தாக்குதலை தாண்டி ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்கி அடியோடு வீழ்த்த அமெரிக்கா திட்டமிட்டிருக்கக்கூடிய எக்கனாமிக் D-Day இன்னிலிருந்து அமலுக்கு வருது. ஈரானுடைய இராணுவ அமைப்புகள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் ஏற்கனவே கடுமையாக சேதமடைந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக முழுமையாக முடக்கிறது தான் இந்த D-Day நடவடிக்கையினுடைய முதன்மை இலக்காக இருக்கிறது. இந்த D-Day நடவடிக்கையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். முழுமையாக அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈரானுடைய வருவாய் ஆதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து சர்வதேச நிதி பரிவர்த்தனைகள், ஃப்ரண்ட் கம்பெனிஸ், அதே போல் வணிக அமைப்புகளை தேடி தேடி வேட்டையாடிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா. ஈரானுடைய தடை செய்யப்பட்ட வங்கிகள் சர்வதேச நிதி அமைப்புகளை அணுகிறதுக்கு அமீன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற நிதி பரிவர்த்தனை மையத்தை பயன்படுத்தி வர்றாங்க. ஐக்கிய அரபு அமீரகம், டர்க்கி, ஹாங்காங், அதே போல் சைனா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை தொடங்கி இந்த நாடுகளில் அமெரிக்காவோட கண்களில் மண்ணை தூவி விட்டு அமீன் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு வந்தாங்க ஈரானுடைய இந்த வங்கிகள். ஈரானோட புரட்சிகர காவல்படை உருவாக்கி வைத்திருந்த ரபார் அப்படிங்கிற நிறுவனங்களையும் அமெரிக்கா முடக்கி இருக்குது. அமெரிக்க நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அசட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த முடக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்ருக்கிறாங்க. ஒரு போலி நிறுவனம் கண்டறியப்பட்டவுடன் அமெரிக்காவுடைய SDN அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் நேஷனல்ஸ் அண்ட் பிளாக்ட் பர்சன்ஸ் இந்த பட்டியலில் அதை சேர்த்துட்டு அது ஒரு அறிவிப்பாக வெளியாகும். அப்படி பட்டியலிடப்பட்ட நிமிடத்திலிருந்து அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும். இப்போ SDN பட்டியலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எந்த ஒரு வங்கியோ டாலரோ அல்லது ஸ்விஃப்ட் மூலமாகவோ நிதி பரிவர்த்தனையை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மீது செகண்டரி சாங்ஷன்ஸ் விதிக்கப்படும். 47 ஆண்டுகளாக சர்வதேச தடைகளை எதிர்கொண்டு வரக்கூடிய ஈரானின் தற்போதைய பொருளாதார நிலை இருக்கு இல்லையா, அது மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. கடந்த 6 ஆண்டுகளில் ஈரானோட பணவீக்கம் 80% உயர்ந்திருக்குது. இறைச்சி, பால் பொருட்கள், தானியங்களோட விலை அப்படின்னு எல்லாமே 160% அதிகரிச்சிருக்குது. சராசரி குடிமக்களுடைய மாதாந்திர இறைச்சி நுகர்வு பாதியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பணவீக்கத்தினால ஈரானுடைய நாணயமான ரியால் சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய மதிப்பு இழப்பை சந்தித்திருக்கிறது. ஒரு அமெரிக்க டாலருக்கு இணையான ஈரானிய ரியாலோட மதிப்பு சந்தையில் 20 லட்சம் ரியால்களை கடந்து வரலாறு காணாத ஒரு சரிவை சந்திச்சிருக்குது. கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருந்தாலும் உள்நாட்டில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால வாகனங்களுக்கான பெட்ரோல் அளவை குறைச்சி பெட்ரோல் விலையை அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. ஈரான் கச்சா எண்ணெயை நிலத்தடியிலிருந்து எடுத்தாலும் அதை வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலாகவும் டீசலாகவும் மாற்றத்துக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவை. இப்போ அமெரிக்க வான் தாக்குதலில் ஈரானுடைய முக்கியமான சுத்திகரிப்பு வளாகங்கள், அதே போல் எரிசக்தி உட்கட்டமைப்புகள்லாம் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் அதிக அளவில் இருந்தாலும் புதிய சுத்திகரிப்பு ஆலைகளை கட்டுறதுக்கு தேவையான தொழில்நுட்ப பாகங்கள் கிடைக்கிறதில்ல. இதனால் நாட்டோட மொத்த பயன்பாட்டுக்கு தேவையான பெட்ரோலை கூட உள்நாட்டிலேயே சுத்திகரிக்க முடியாமல் ஈரான் திணறிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அமெரிக்க தடைகளால் புதிய கார்கள் ஈரான் சந்தைக்கு வர்றதில்லை. ஈரானிய மக்கள் இன்னும் 20 ஆண்டுகள் பழைய அதிக அளவில் எரிபொருளை குடிக்கக்கூடிய குறைந்த தரம் கொண்ட கார்களை தான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இது பெட்ரோல் தேவையை பல மடங்கு உயர்த்தி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. இதனால தான் ஈரான் அரசு தற்போது எரிபொருள் விநியோகத்தில் ஏராளமான கட்டுப்பாடுகளை விதித்து பெட்ரோல் விலையையும் உயர்த்தி இருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை, அதேபோல் ஹார்மோஸ் நீரிணை முடக்கத்தினால ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி பெருமளவில் சரிஞ்சிருக்கு. போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி நாளொன்றுக்கு 20 லட்சம் பேரல்களுக்கும் அதிகமாக எண்ணெய் ஏற்றுமதி செய்த ஈரான் தற்சமயம் மிக குறைந்த அளவு தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதனால் ஈரானிய தேசிய எண்ணெய் நிறுவனத்தினுடைய கடன் மட்டும் 12 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரம், அதேபோல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உற்பத்தி துறைகள் பல நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றன. அங்கே உற்பத்தியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஈரானிய மக்கள் தொகையில் சுமார் 60% அதிகமானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டிருக்கிறாங்க.
25லேருந்து 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 50% பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அமெரிக்காவுடைய எக்கனாமிக் டீடேவை எதிர்கொள்கிறதுக்கு ஈரான் சில முக்கியமான நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்குது. ஈரானிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் மொஹ்சின் ரெசாய் அப்படிங்கிறவர் அமெரிக்காவுடைய பொருளாதார போர் தொடர்ந்துச்சு அப்படின்னா ஹார்முஸ் நீரிணை அதே போல் பாரசீக வளைகுடா வழியாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய விடமாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவுடைய டிடே தடைகள் சீனாவோட ஈரானுடைய வர்த்தகத்தை குறிவைக்கிறதுனால ஈரான் சீனாவோட மேலும் வர்த்தக நெருக்கத்தை காட்டுறதுக்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சீனாவோட ஒத்துழைப்பு இல்லாமல் அமெரிக்க தடைகள் முழுமை பெறாது அப்படிங்கிறதுனால ஈரான் தன்னுடைய முழு நம்பிக்கையை இழக்காமல் நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமல் சீன யுவான் மற்றும் கிரிப்டோ நாணயங்கள் மூலமாக சீனாவுக்கு தொடர்ந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் விநியோகிக்கிறதுக்கு ஈரான் திட்டமிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானிய நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு ஹார்முஸ் நீரிணையில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு சேவை கட்டணம் விதிப்பதற்கான வரைவு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் ஃபார் செக்யூரிங் அண்ட் அட்வான்சிங் தி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற இந்த சட்டம் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய சட்டத்தின்படி ஹார்முஸ் நீரிணை வழியே செல்லக்கூடிய கப்பல்களுக்கு மேரிடைம் நேவிகேஷன் சர்வீசஸ் அதே போல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சிறப்பு சூழல்களில் வழங்கப்படக்கூடிய எரிபொருள் பாதுகாப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும். அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற ஈரானோட எதிரி நாடுகளுடைய கப்பல்களுக்கு முழுமையான தடை நீடிக்கும் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. கட்டணத்தை ஈரானிய ரியால் அல்லது ஈரான் அரசு நிர்ணயிக்கக்கூடிய மாற்று நாணயத்தில் மட்டும்தான் செலுத்த வேண்டும். தற்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலுக்கு கொண்டு செல்லப்படும். அரசியலமைப்பு மற்றும் இஸ்லாமிய சட்டங்களுக்கு உட்பட்டுள்ளதா அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கு ஒப்புதல் வழங்கப்படும். அதிபர் கையொப்பமிட்டதும் இது அதிகாரப்பூர்வ சட்டமாக நடைமுறைக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஹார்முஸ் நீரிணை வழியே சர்வதேச கப்பல்கள் இலவசமாக செல்றதுக்கான சர்வதேச சட்டங்களில் வழி இருந்துச்சு. ஆனால் தற்போதைய அமெரிக்க முற்றுகைக்கு பதிலடியாக ஈரான் இந்த கட்டண முறையை கொண்டு வர்றதுனால உலகளாவிய கடல்சார் வர்த்தக செலவுகளை கடுமையாக இது உயர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரான் அமல்படுத்த இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, இது உலக அளவில் புதிய பொருளாதார நெருக்கடி உருவாக்கும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் கருதுகிறாங்க. உலக அளவில் 20% கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG இருக்கு இல்லையா, இது கடந்து செல்லக்கூடிய இந்த முக்கியமான கடல் வழியில் கட்டணம் வசூலிக்கிறது உலக பொருளாதாரத்தில் மோசமான தாக்கங்களை உண்டாக்கும். எரிவாயு கொண்டு செல்லக்கூடிய கப்பல் நிறுவனங்கள் ஈரானுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் நேரடியாக கச்சா எண்ணெய் மற்றும் LNG விலையில் சேர்க்கப்படும். இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் இயற்கை எரிவாயு விலையும் கடுமையாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் ஏற்பட்டிருக்குது. ஹார்முஸ் நீரிணை போர் மண்டலமாக மாற்றப்பட்டு கட்டணமும் விதிக்கப்படுறதுனால கப்பல்களுக்கான வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் பிரீமியம் பல மடங்கு உயரும். உலகளாவிய சப்ளை செயின் பாதிக்கப்படும். யூரியா, அமோனியா இந்த உர ஏற்றுமதியில் 30% வரைக்கும் ஹார்முஸ் வழியாக தான் நடந்துட்டுருக்கு. கப்பலுக்கான கட்டணம் உயர்றதுனால உரங்களுடைய விலை உயர்ந்து உலக அளவில் விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்களுடைய விலையேற்றத்துக்கும் இது வழிவகுக்கும். ஹார்முஸ் நீரிணை வழியே செல்லக்கூடிய கச்சா எண்ணெயில் சுமார் 75% சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு தான் இறக்குமதி செய்யப்படுது. இறக்குமதிக்கான செலவு அதிகரிக்கிறதுனால ஆசிய நாடுகளுடைய நாணயங்களுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக சரிந்து அந்தந்த நாடுகளுடைய வர்த்தக பற்றாக்குறையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரத்துக்கு மட்டும்தான் ஹார்முஸ் நீரிணையை தவிர்க்கிறதுக்கு சில குழாய் வழி விநியோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஈராக், குவைத், கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு ஹார்முஸ் நீரிணையை தவிர வேறு கடல் வழி பாதை இல்லை அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஈரானோட இந்த நடவடிக்கைங்கிறது ஒட்டுமொத்த வளைகுடா மண்டலத்தினுடைய ஏற்றுமதியையும் முடக்கக்கூடியதாக மாறும். 1982ஆம் ஆண்டில் சர்வதேச கடல்சார் சட்டத்தின்படி சர்வதேச நீரிணைகளில் வர்த்தக கப்பல்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பயணிக்கும் அப்படிங்கிற உரிமை இருக்குது. ஈரானோட இந்த கட்டண விதிப்பு சர்வதேச கடல்சார் அமைப்புகளோட மோதல் அதிகரிக்கும். இதனால் சர்வதேச கடல் வழி வர்த்தக விதிகளே சீர்குலையக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா கிட்டேருந்து தப்பிச்சு தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு ஈரான் இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கிறது நியாயமானதே அப்படின்னும் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய எக்கனாமிக் டீடே திட்டத்திற்கு உலக பொருளாதாரத்தின் மூச்சு குழாயை அடைப்போம் அப்படின்னு ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய ஹார்முஸ் வரி இருக்கு இல்லையா, இந்த பதிலடி மத்திய கிழக்கை ஆபத்தான நிதி போர்க்களமாக மாற்றியிருக்கிறது. ஆயுத போர்க்களத்திலிருந்து நிதி போர்க்களமாக அந்த பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. 47 ஆண்டு காலமாக தடைகளை எதிர்கொண்டு வரக்கூடிய ஈரானுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற உலக நாடுகளுக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கடியாக மாறுது. அமெரிக்காவுடைய இந்த எண்ட் கேம் ஈரானை பணிய வைக்குமா அல்லது உலக சந்தையை ஒரு புதிய மந்தநிலைக்குள்ளே தள்ளுமா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள் தான் தீர்மானிக்கும்.
மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.